ஃபர்ஸ்ட் நீ பார்க்க போகிறது ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லெக் பீஸ் வந்து பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து மிளகாய், மஞ்சள் தூள், ஜீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள் இதை அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். அடுத்து வந்து 4 லெக் பீஸில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், 4 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிங்க. இல்லை 1 ஹவர் கூட மேரினேட் பண்ணிக்கிங்க. நல்லா அடுத்து வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. அடுத்து வந்து நம்ம இந்த 4 லெக் பீஸை வந்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ செட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சிக்கனுக்கு வந்து 200 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 25 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு பாஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப எடுத்து விட்டுட்டு லைட்டாக திரும்ப ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்து திரும்ப க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து குக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துகிட்டு வந்து நல்லா கொஞ்சமாக லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. இல்லை பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா லெக் பீஸ் மேலேயும் இந்த மாதிரி வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிங்க. திரும்ப மூடி போட்டுட்டு திரும்ப 10 மினிட்ஸ் கழிச்சு குக் பண்ணால் சூப்பரான கிறிஸ்பியான ஒரு லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.